இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 6 புள்ளியில் ஒரு சிக்கு கோலம், 6 புள்ளி 6 வரிசை நேர் புள்ளி. இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லா பக்கமும் இந்த கிராஸாக 2 புள்ளிக்கு இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற 3 புள்ளிக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 புள்ளிக்கு லைன் லென்த்தியாக போட்டோம் இல்லையா, அது அப்படியே ஆப்போசிட்டாக ஜாயின் பண்ணிடலாம். அதாவது இந்த கோட்டையும் அதே மாதிரி இந்த சைட்லேருந்து இந்த பக்கம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே ஷார்ட்டாக 2 புள்ளிக்கு போட்ட மாதிரி உள் பக்கமும் 2 புள்ளிக்கு ஒரு லைன் போட போகிறோம். இப்படி அதே மாதிரி எல்லா பக்கமும் இந்த 2 புள்ளி, இந்த கோட்டுக்கு கீழே இருக்கிற இந்த 2 புள்ளிக்கு இப்படி லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், வெளியில் போட்ட லைனை இந்த கோட்டுக்கு மேலே ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புள்ளிக்கு ஒரு பொம்மை மாதிரி இப்படி ஷேப் போட்டு வளைச்சி இப்படி போட்டு சுழிச்சிட வேண்டியதுதான். அதே மாதிரி இந்த பக்கம் போட போகிறோம். இந்த சைடு ஷேப் போடும்போது ஒரே மாதிரி போட்டாலும் ஓகே, இல்லை இந்த கார்னரை கொஞ்சம் ஷார்ப்பாக போட்டாலும் ஓகே. இப்படியே போட்டு இப்படி சுழிச்சாலும் ஓகே, இல்லை இந்த இடத்த ஷார்ப்பாக போட்டுட்டு உள் பக்கத்தை இந்த மாதிரி சுழித்து போட்டாலும் ஓகே. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம் தான் இது. 6 புள்ளி அப்படின்னோடனே ரொம்ப பெரிய கோலமாக இருக்குமோலாம் யோசிக்க வேணாம். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சுலபமாக போட்டுடலாம். இப்படி நிப்பாட்டும் போது கிராஸ் பண்ணி நிப்பாட்டிட்டிங்கன்னா சுழிக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரி தீபம் மாதிரி ஷேப் போடுறதுக்கோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான், கோலம் இங்கே முடிஞ்சிருச்சு. இனி அலங்காரம் பண்ணுறதுலாம் நம்மளுடைய விருப்பங்கள் தான். கோலம் ட்ரை பண்ணி பாருங்கள். கோலம் எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஹைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பர்.